வணக்கம் எனதுமை நண்பர்களே. தாவேக்காவுடைய முதல் விக்கெட் வீழ்ந்தது. திருப்பூரூர் ஊராட்சி தலைவர் யார்? வீராசாமி. முதல்ல நம்மலாம் காணொலி பார்க்குறோம். அவரிடம் பார்த்திங்கன்னா ஒரு ரோடு போட்டதுக்கான பில் ரிலீஸ் பண்ணுறதுக்காக 1,30,000 ரூபாய் பேசப்பட்டு அப்போ ஒரு கத்தையாக ஒரு 500 ரூபாய் பண்டல் அவர் கொடுக்குறார். ஸோ நீங்கள் எனக்கு பணம் கொடுத்துட்டீங்களே, அதாவது அவர் இப்போ கேஷாக கொடுத்தது 30,000, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜிபேயில் பணம் கொடுத்துருக்காரு 50,000 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துட்டீங்களே, உடனே நான் வீடியோ ஆஃபீஸில் சொல்லி உங்களுக்கான காசோலையை ரிலீஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல வீடியோ. அதற்கு அடுத்த உடனே இம்மிடியட்டாக பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் பேரை கெடுப்பதற்காகத்தான் இதை போன்ற வீடியோ எடுத்து போட்டாங்க. அவர் எனக்கு கொடுத்த பணம் என்னிடம் கடன் வாங்கிய பணம் அப்படின்னு அடுத்த வீடியோ வருது. தாவேக்கால இருந்தும் அவர் தவறு செய்கிறார் என்று தெரிந்தும் முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பாரா என்று அனைத்து தரப்பு மக்களும் ஆவலாக பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது அவரை கைது செய்தார்கள். வீராசாமியை கைது செய்தார்கள். எதற்காகனா, தன் கடமையை செய்யும் பொழுது கான்ட்ராக்ட் பில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவர் லஞ்சம் வாங்கினார். எதில் லஞ்சம் வாங்கினார்? ஜிபேல லஞ்சம் வாங்கினார். இதுதான் ப்ரூஃப். இன்றைக்கி எத்தனை அதிகாரிகள் படித்தவர்கள் ஏன் ஒரு லஞ்சம் வாங்குற, அதுவே தப்புன்னு தெரியணும். முதல்ல அதுவே திருட்டுத்தனமாக வாங்க தெரியாதா? திருட்டுத்தனமாக வாங்க தெரியாமல் ஜிபேல வாங்கி சாட்சியங்களை எவிடன்ஸை நீயே கிரியேட் பண்ணி கொடுக்குறீங்க. முட்டாள்தனமாக இல்லை ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அவரை கைது செய்யதான் இதில் என்ன சொல்லுவாங்க, மிக பிரமாதமான ஒரு விஷயம். ஸோ இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனைத்து அரசியல்வாதிகளும் இந்த மாதிரி ஊராட்சி மன்ற தலைவர், கவுன்சிலர், வார்டு மெம்பர் இவங்கெல்லாம் லஞ்சம் வாங்குவதற்கு மந்திரி வரிகள் பயப்பட வேண்டும். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, மந்திரியாக இருந்தாலும் பதவியிலிருந்து தூக்கி விடுவேன் என்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போது எல்லா பேரும் உஷாராயிடுவான். எவனும் சாட்சியத்தை வைத்துக்கொள்ளாமல் சாட்சியமின்றி வாங்குவது தான் பார்ப்பான். இப்போ இந்த விஷயத்தில் நம்ம 2 விஷயத்தை கிளப் பண்ணி பார்க்கணும். தேமுதிக ஆரம்பிக்கப்பட்ட பொழுது அதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் நிறைய பணம் செலவு பண்ணி தான் ஒரு ஸ்டேஜுக்கு வந்தாங்க. ஒரு காலகட்டத்தில் நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், மிக முக்கியமாக வலதுகரமாக இருந்து அவர் பேர் மகேந்திரன் நினைக்கிறேன். மகேந்திரன் போன்றவர்கள் திமுக விலை கொடுத்து வாங்கியது அல்லது இவர்களை விருப்பப்பட்டு கட்சி விட்டு விலகி அங்கே போகிறாங்க. அதற்கான காரணம் என்ன சொல்கிறாங்க? இந்த தினத்தந்தியில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் கட்சியில் நாங்கள் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக தான் நாங்கள் செலவு செய்து வந்தோம். ஆனால் இந்த கட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எங்களால் சம்பாதிக்க முடியாது என்பது போல் இருக்கிறது. ஆகவே நாங்கள் கட்சியை விட்டு விலகுகிறோம் என்று கட்சியை விட்டு அவர்கள் விலகினார்கள். அதன் பின்பு தேமுதிக மிகவும் வீக்கானது என்பதை அனைவரும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம். அதை போல தாவேகாவிலும் இருக்கக்கூடியவர்கள் செலவு செய்து உள்ளே பதவிக்குள் வருகிறார்கள் என்றால் சம்பாதிப்பதற்காகத்தான். இதை இன்னும் ஒரு இடத்திலோ அல்லது 2 இடத்திலோ இதை போன்ற விக்கெட்டுகள் வரிசையாக வீழ்ந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொருத்தன் வீட்லையும் கேட்பான், பணம் செலவு பண்ணியே நீ சம்பாதிக்கலையா, கான்ட்ராக்டில் சம்பாதிக்கலையா, இதில் சம்பாதிக்கலையா, ஒன்றும் காணுமே, லட்சமாக கோடியாக கொட்டுன்னு பார்த்தேன். இப்படி ஒவ்வொரு அரசியல்வாதி வீட்லேயும் கேட்பான். இவர் பணம் வாங்கினா அது போயிட்டாங்க. இப்போ முதல்வர் விஜய்க்கு மட்டும்தான் ஒரு திரைப்படத்தில் நடித்து சேர்த்து வைத்த சொத்துக்கள் இங்கே பல ஆயிரம் கோடிகள் இருக்கிறது. ஆனால் உனக்கு இல்லையே, வீட்டில் சம்சாரம் கேட்கும்ல. ஸோ அப்போது மிகப்பெரிய பிரச்சனை வரும். அதையும் தாவேக்கா கடந்து வரணும். கடந்து வருகின்ற பொழுது தான் ஒரு நிலையான ஒரு ஊழலற்ற ஆட்சி என்பது அமைக்க முடியும்.